பின்கைத்தடி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நீங்கள் பார்க்க போவது விசித்திர வரலாறு. வரலாறு எப்போதுமே விசித்திரமானதுதான். சிலரை அது தவறான காரணங்களுக்காக கொண்டாடும், உண்மையான காரணங்களை மறைத்துவிடும். அப்படியான ஒரு மிகப்பெரிய வரலாற்று தவறுதான் ஹெடி லாமர். 1930-40களில் ஹாலிவுட் சினிமாவின் பொற்காலம் அது. கருப்பு வெள்ளை திரையில் ஒரு தேவதை போல தோன்றியவர் ஹெடி லாமர். ஆஸ்திரியாவின் பிறந்து ஹாலிவுட்டுக்கு வந்த அவரை உலகம் எப்படி அழைத்தது தெரியுமா? உலகின் மிக அழகான பெண், த மோஸ்ட் பியூட்டிஃபுல் உமன் இன் த வேர்ல்ட். அவருடைய படங்களை பார்க்க மக்கள் தியேட்டர்களில் குவிந்தார்கள். அவருடைய சிகை அலங்காரத்தை, அவருடைய நடையை பெண்கள் காப்பியடித்தார்கள். ஆண்கள் அனைவரும் ஹெடி லாமரை நினைத்தே தூக்கத்தை தொலைத்தார்கள். சுருக்கமாக சொன்னால் அவர் ஒரு கனவு கன்னி. ஆனால் அந்த பேரழகு, அந்த மினுமினுக்கும் சினிமா வாழ்க்கை, இவை எல்லாவற்றுக்கும் பின்னால் ஒரு அபாயகரமான கூர்மையான அறிவியல் மூளை ஹெடி லாமருக்கு இருந்தது யாருக்கும் தெரியாது. ஷூட்டிங் முடிந்ததும் மற்ற நடிகைகள் பார்ட்டிகளுக்கு செல்வார்கள், கிசுகிசு பேசுவார்கள். ஆனால் ஹெடி லாமர் நேராக தன் வீட்டுக்கு செல்வார். அங்கே அவருக்கு ஒரு சிறிய ஆய்வகம் இருந்தது. அந்த அறையில் எதையாவது வரைந்து கொண்டும் புதிய இயந்திரங்களை வடிவமைத்துக் கொண்டும் இருப்பார். சுருக்கமாக சொல்வதென்றால், உலக ஆண்கள் அனைவரையும் அவரை நினைத்து கொண்டு படுக்கையில் புரண்டு கொண்டு இருக்க, ஹெடி லாமர் மட்டும் தனது தேடலில் தீவிரமாக தன்னை தொலைத்துக் கொண்டிருந்தார். எனக்கு கிளாமர் முகம் காட்டுவதில் ஆர்வமில்லை, என் மூளையை பயன்படுத்துவதில் தான் ஆர்வம் இருக்கிறது என்று பலமுறை சொல்லியிருக்கிறார் ஹெடி லாமர். ஆனால் இந்த உலகம் அழகான பெண்ணை அறிவாளியாக பார்க்க தயாராக இல்லை. அது 2ஆம் உலகப் போர் உச்சத்தில் இருந்த நேரம். ஹெடி லாமரின் சொந்த நாடான ஆஸ்திரியாவை ஹிட்லரின் நாஜி படைகள் ஆக்கிரமித்திருந்தன. ஹெடிக்கு நாஜிகள் மீது தீராத கோபம் இருந்தது. அமெரிக்காவுக்கு உதவ வேண்டும் என்று அவர் துடித்தார். அப்போது ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. நேச நாடுகளின் அமெரிக்கா, பிரிட்டன் போர்க்கப்பல்கள் ஜெர்மன் நீர்மூழ்கி கப்பல்களை தாக்க டார்பிடோ என்னப்படும் கடலுக்கு அடியில் செல்லும் ஏவுகணைகளை அனுப்பின. இந்த ஏவுகணைகள் ரேடியோ சிக்னல் மூலம் கட்டுப்படுத்தப்படுபவை. ஆனால் நாஜிக்கள் புத்திசாலிகள். அவர்கள் அந்த ரேடியோ சிக்னல்களை எளிதாக ஜாம் செய்தார்கள். அதனால் ஏவுகணைகள் திசை மாறி சென்று கடலில் வீணாகின. இதை கண்டு அமெரிக்க ராணுவம் திணறியது. இந்த பிரச்சனையை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த ஹெடி லாமருக்கு ஒரு பொறி தட்டியது. நாம் ஏன் ஒரே ஃப்ரீக்வன்சியில் சிக்னலை அனுப்ப வேண்டும்? ஒரே இடத்தில் இருந்தால் தானே எதிரி ஜாம் செய்கிறான். அந்த ஃப்ரீக்வன்சியை நொடிக்கு ஒரு முறை மாற்றிக்கொண்டே இருந்தால் என்ன? இதுதான் அந்த அடிப்படை ஐடியா. இந்த ஃப்ரீக்வன்சி ஹோப்பிங் ஸ்ப்ரெட் ஸ்பெக்ட்ரம் என்று சொல்வார்கள். எளிமையாக சொன்னால், நீங்கள் ரேடியோவில் ஒரு பாட்டு கேட்கிறீர்கள். எதிரி அந்த ஸ்டேஷனை ஜாம் செய்ய வருகிறான். அவன் கண்டுபிடிப்பதற்குள் நீங்கள் அந்த ஸ்டேஷனுக்கு தாவி விடுகிறீர்கள். அடுத்து அங்கிருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு. இப்படி தாவி கொண்டே இருந்தால் எதிரியால் உங்களை பிடிக்கவே முடியாது. ஆனால் எந்தெந்த ஸ்டேஷனுக்கு தாவ வேண்டும் என்ற ரகசிய குறியீடு உங்களுக்கும் அந்த ஏவுகணைக்கும் மட்டுமே தெரியும். ஹெடி லாமர் தன்னுடைய நண்பருக்கும் இசைக்கலைஞருமான ஜார்ஜ் ஆந்தில் என்பவருடன் இணைந்து தானியங்கி பியானோக்களில் இருக்கும் துளைகள் கொண்ட பேப்பர் ரோல் நுட்பத்தை இதற்கு பயன்படுத்தி வடிவமைத்தார். 1942 இதற்கு காப்புரிமையும் பெற்றார். இந்த மகத்தான கண்டுபிடிப்பை, நாஜிக்களை வீழ்த்தும் ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு அமெரிக்கா கடற்படையிடம் சென்றார் ஹெடி. அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? சிரித்தார்கள். ஒரு சினிமா நடிகை, அதுவும் இவ்வளவு அழகான ஒரு பெண், எங்களுக்கு தொழில்நுட்பம் கற்று தருவதா என்று நகைத்தார்கள். ஆணாதிக்கம் அவர்களின் கண்களை மறைத்தது. மேடம், இந்த ரேடியோ வேலையெல்லாம் விடுங்க. உங்க அழகையும் புகழையும் பயன்படுத்தி இராணுவத்திற்கு நிதி திரட்டி கொடுங்கள், அது போதும் என்று அவரை திருப்பி அனுப்பினார்கள். அந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படாமலேயே கிடப்பில் போடப்பட்டது. வருடங்கள் உருண்டோடின. ஹெடி லாமரின் சினிமா மார்க்கெட் சரிந்தது. அவரும் முதுமையடைந்தார். உலகம் அவரை மறக்க தொடங்கியது. அவருடைய அந்த காப்புரிமையும் காலாவதியானது. ஆனால் 1960களில் டிஜிட்டல் யுகம் தொடங்கிய போது சில விஞ்ஞானிகள் ஹெடி லாமரின் பழைய காப்புரிமையை தூசி தட்டி எடுத்தார்கள். அட கடவுளே, எவ்வளவு பெரிய தொழில்நுட்பத்தை நாம் வீணடித்திருக்கிறோம் என்று அறிந்தார்கள். இன்று நாம் பயன்படுத்தும் வைஃபை, ப்ளூடூத், ஜிபிஎஸ் மற்றும் மொபைல் போன் நெட்வொர்க் என அனைத்து வயர்லெஸ் தொழில்நுட்பங்களுக்கும் அடிப்படை எது தெரியுமா? அன்று 1942 உலகில் மிக அழகான பெண் என்று முத்திரை குத்தப்பட்டு நிராகரிக்கப்பட்டாரே, அந்த ஹெடி லாமர் கண்டுபிடித்த அதே ஃப்ரீக்வன்சி ஹோப்பிங் தொழில்நுட்பம்தான். ஹெடி லாமர் தனது கடைசி காலத்தில் தனிமையில் வாழ்ந்து 2000ஆம் ஆண்டில் மறைந்தார். அவர் இறப்பதற்கு சில வருடங்களுக்கு முன்புதான் உலகம் அவருடைய பங்களிப்பை அங்கீகரித்தது, விருதுகள் வழங்கியது. இன்று ஹெடி லாமரின் அந்த பேரழகு காலத்தில் மறைந்திருக்கலாம். ஆனால்
அவர் மூளையில் உதித்த அந்த பொறிதான் இன்று உலகம் முழுக்க இணையமாக பறந்து விரிந்து உங்களையும் என்னையும் இணைத்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த முறை உங்கள் போனில் வைஃபை ஆன் செய்யும் போது அல்லது ப்ளூடூத் ஹெட்செட் மாட்டும் போது 1 நிமிடம் அந்த ஹாலிவுட் தேவதையை நினைத்துக் கொள்ளுங்கள். அதுவே அவர் தேவதைக்கு நாம் செய்யும் நன்றி கடனாக இருக்கும். வாசிப்பு மஞ்சுளா யுகேஷ். மீண்டும் இன்னொரு விசித்திர வரலாறை சந்திப்போம். வணக்கம்.